ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? எப்படி ஆரம்பிக்கிறது? யார கேட்கறது? அப்படின்னு ஒரு நெறைய கேள்விகளோட, நெறைய குழப்பத்தோட இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு நெறைய கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கெடைச்சிரும். இந்த வீடியோல ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? அது எப்படி இயங்குது? நம்ம அத வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்? அப்படிங்கிற விஷயத்துலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா சொல்லிக் குடுக்கும். நம்மளோட ஜர்னிய தொடங்குவோமா? முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்னா ஏதோ ஒரு ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாரியெல்லாம் நெனச்சுக்க வேண்டாம். ரொம்ப எளிமையா வந்து யோசிங்க. அது ஒரு மார்க்கெட் தான். அது ஒரு இடம். அந்த இடத்துல போயிட்டு மக்கள் வாங்குறது, விக்கிறது அப்படிங்கிற வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அ இன்டர்நெட் எல்லாம் அதிகமா இருக்கிற காலத்தினால, யாரும் வந்து நேரடியா அங்க போக தேவையில்ல. எல்லாரும் வீட்ல உட்கார்ந்தபடியே மொபைல்லயோ, லேப்டாப்லயோ அ ஆன்லைன்லயே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். வாங்குறது, விக்கிறது எல்லாத்தையும். சரி, வாங்குறது, விக்கிறது அப்படின்னா, எத வாங்குறது, எத விக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு பேரு தான் வந்து ஸ்டாக்ஸ் இல்லன்னா ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல எத வாங்கலாம், எத விக்கலாம் அப்படின்னா, ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் 2ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். 2ம் ஒண்ணு தான். ஷேர்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க வாங்கலாம், விக்கலாம். இப்போனா முதல்ல ஸ்டாக்ஸ்னா என்ன? ஷேர்ஸ்னா என்ன? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஸ்டாக்ஸ்னா என்ன? ஸ்டாக்ஸ்னா ஒரு கம்பெனியோட சின்ன பகுதி தான். அத நீங்க வாங்குறீங்க, விக்கிறீங்க. கம்பெனியோட சின்ன பகுதினா எந்த கம்பெனி? அ என்ன எப்படிப்பட்ட சின்ன பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல 2000, 3000 கம்பெனிக்கு மேல இப்ப லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த கம்பெனி எல்லாம் அந்த கம்பெனி நீங்க சின்ன சின்ன ஸ்டாக்ஸா நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க. சின்ன சின்ன வேல்யூவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி ஏன் தன்னோட ஸ்டாக்ஸ விக்கிது முதல்ல? அது ஒரு கேள்வி இருக்கும்ல. ஏன் தன்னோட ஸ்டாக்ஸ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல குடுக்குறாங்க அப்டின்னா, ஒரு கம்பெனி வந்து தன்னோட பிசினஸ வந்து பெருசு பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட காசு இல்ல. என்ன பண்ணலாம்? அவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்த வாங்கி அவங்க பிசினஸ்ல போட்டு, அந்த பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க. அப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போணும்னா முதல்ல பணம் வேணும். பணம் வேணும் அப்டின்னா மக்கள்ட்ட இருந்து வாங்கணும். மக்கள்ட்ட ஒவ்வொருத்தர்ட்டயும் போய் எனக்கு பணம் குடு, நீ கொஞ்சம் குடு, நீ கொஞ்சம் குடுன்னு வாங்க முடியாதுல்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, தன்னோட கம்பெனி மதிப்பு ஒரு 100,00,00,000ன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த 100,00,00,000 மதிப்புள்ள கம்பெனிய ஒரு 1,00,000 ஸ்டாக்கா சின்ன 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 வேல்யூவா பிரிக்கிறாங்க. பிரிச்சு கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்ல குடுக்குறாங்க. இப்ப நான் வந்து 1,00,000 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு குடுக்குறேன். இது வந்து யார் மக்கள் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட வித்துருங்க. வித்துட்டு வர்ற பணத்த எனக்கு குடுங்க. நான் வந்து என்னோட பிசினஸ் ரன் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ 100,00,00,000 கம்பெனி மதிப்புள்ள ஒரு கம்பெனி ரூ. 1,00,000 1,00,000 ஸ்டாக்ஸ வந்து ஸ்டாக் மார்க்கெட் குடுக்குறாங்க அப்டின்னா, அப்ப அதோட பேஸ் வேல்யூ எவ்வளவா இருக்கும்? சும்மா ஒரு 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 ஆரம்ப கட்ட விலை அப்டின்னா ஒரு ரூ. 100 அப்டின்னு வச்சுக்கலாம். ஸோ ரூ. 100க்கு இத வித்து எனக்கு வந்து நெறைய அந்த வர்ற பணத்த எனக்கு குடுங்க அப்டின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இருக்கிற இந்த ஷேர்ஸ வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு கம்பெனி வந்து அ அவங்களோட ஷேர்ஸ விக்க போறாங்க. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு, இந்த கம்பெனி வந்து இவ்வளோ நாள் இத்தன ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்னொரு 10 வருஷம், 15 வருஷத்துல பெரிய குரோத் இருக்க போது. இவங்க பெருசா வளர்ந்துருவாங்க. அப்பன்னா இவங்களோட மதிப்பு வந்து இன்னும் அதிகமா போகும். மதிப்பு அதிகமா போம்போது, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இன்னும் அதிகமா போகும். ஸோ, இப்ப நான் ரூ. 100க்கு வாங்குறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னும் அது பல மடங்கு அது பெருசாகும். அதுலேருந்து எனக்கு வந்து வருமானம் வரும். அதுலேருந்து நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிருவேன். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போய் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்ல வாங்க போறாங்க. ஸோ, இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிச்சதுக்கான முதல் ரீசன். இப்படித்தான் இந்த மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சது. இப்பயும் இப்படித்தான் இருக்கு. இதுலேருந்து நெறைய பிரிவுகள் அவ்வளோ இருக்கு. அது போக போக என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பேஸ் அப்படின்றது இருக்குது. சரி, இதில அம் ஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஓகே. கம்பெனி வந்து அவங்களோட ஸ்டாக்ஸ் அங்க குடுக்குறாங்க. இதெல்லாம் ஓகே. இந்த பக்கம் நம்ம சைட்ல பார்த்தோம்னா, மக்கள் வந்து இத 2 விதமா இதில வந்து முதலீடு பண்றாங்க. ஒண்ணு வந்து இன்வெஸ்ட்மென்ட், இன்னொன்னு வந்து ட்ரேடிங். முதல்ல ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரேடிங் அப்படின்றது இன்னைக்கு வாங்குறீங்க. ரூ. 100ல வாங்குறீங்க.
நீங்கள் வந்து 5 வருஷமோ 10 வருஷமோ 1 வருஷமோ நீங்கள் அதை வச்சிருக்க போகிறதில்ல. இன்றைக்கி ரூ. 100 வாங்குறீங்க. இன்றைக்கி சாயங்காலமே ரூ. 102 போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓ ரூ. 2 வந்துருச்சு, எனக்கு போதும், நான் விற்றுட்டு வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு விற்றுட்டு வெளியே வந்துடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து பண்ணதுக்கு பேர் வந்து இன்வெஸ்டிங்கா ட்ரேடிங்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் ட்ரேடிங். இல்லை, நான் வந்து ட்ரேடிங் எல்லாம் பண்ண போகிறதில்ல, எனக்கு அதுக்கு நேரமெல்லாம் இல்லை, நான் இன்றைக்கி வந்து அந்த ரூ. 100 இருக்கிறத வாங்கிடுறேன், வாங்கிட்டு அது 1 வருஷம் ஆகட்டும் 2 வருஷம் ஆகட்டும் எனக்கு அவசரமே இல்லை, இன்னும் 10 வருஷங்க கூட கழித்து அது ப்ரைஸ் மேலே போகட்டும், அப்போ அது ரூ. 500 ரூ. 1000 போச்சுன்னா நான் அதை விற்றுக்கிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அதை வாங்கி வச்சுட்டு அதை மறந்துடலாம். அதை வந்து நீங்கள் டெய்லியும் பார்த்துட்டே இருக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு தான் அடுத்த முடிவு எடுக்க போகிறீங்க. விற்கலாமா வேண்டாமா, அவர் விற்று அது ப்ராஃபிட் பண்ணலாமா அப்படிங்கிற அடுத்த முடிவை இன்னும் சில வருஷம் கழிச்சு தான் எடுக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் வந்து அதை டெய்லியும் பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. இதுக்கு பேர் வந்து என்னென்னா இன்வெஸ்டிங். ஸோ இது பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து இன்வெஸ்டர். முதல்ல சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி வாங்குறாங்க, இன்றைக்கி சாயங்காலமே விற்றுறாங்க, அவர் இன்றைக்கி வாங்குறாங்க, இன்னும் 2 நாள் கழித்து ரூ. 100 வாங்கினது ரூ. 105 போயிடுச்சு, ஓகே இதை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ட்ரேடிங். அது பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து ட்ரேடர். ஸோ ட்ரேடர் எப்போவுமே வந்து ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் வர்றதுக்கு எதிர்பார்ப்பாங்க. அது 1 நாளாக இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம், 1 வாரமாக இருக்கலாம், 10 நாளாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ட்ரேடர்னு வச்சுக்கலாம். இன்வெஸ்டர் யார் அப்படின்னா அதை வாங்கி போட்டு மறந்துடுவாங்க ரொம்ப நாள், ரொம்ப வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சு அதுக்கப்புறம் விற்று அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணுறவங்க, லாங் டேர்மாக வச்சு அதை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் இன்வெஸ்டர்ஸ். சரி, நீங்கள் வாங்குறீங்க விற்கிறீங்க எல்லாம் ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டு கம்பெனி விற்கிது எல்லாம் ஓகே, எங்கே இதெல்லாம் எங்கே நடக்கும்? கரெக்ட். இதுக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையா? எங்கே நடக்கும்? சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் நடக்குதா, மூர் மார்க்கெட் பக்கத்தில் நடக்குதா, இல்லை கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நடக்குதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் நிறைய ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதில் ரொம்ப பாப்புலரான எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். மேபி நீங்கள் இந்த சன் டிவியில் இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்துருக்கலாம். மும்பை பங்குச்சந்தை, பம்பாய் பங்குச்சந்தை, நேஷ்னல் பங்குச்சந்தை அப்படின்னு தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் அப்படின்லாம் மேலே கீழேன்னு போட்டிருப்பாங்கள்ல. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச். ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்றது தான் வந்து ரொம்ப அதிகமான மக்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ சூஸ் பண்ணக்கூடிய முதல் 2 இடத்துல இருக்கிற எக்ஸ்சேஞ்ச். சரி, இந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நீங்கள் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு மிடில் மேன் மாதிரி தான், கை மாற்றி விடுற ஆள். ஒரு கம்பெனிக்கு போய் தன்னோட ஸ்டாக்ஸை கொடுக்குது, மக்கள் போயிட்டு அதை வாங்குறாங்க விற்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணோம் இல்லையா? கம்பெனிக்காரன் வந்து உட்காந்துட்டு இந்த ரூ. 100 தரேன், ரூ. 102 தரேன், 1 தரம் 2 தரம் 3 தரம்னு சொல்லி எல்லாம் வித்துட்டு இருக்க போகிறதில்ல. கரெக்ட், ஏழை விடுற மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுது, நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த கம்பெனியும் அந்த கம்பெனி ஸ்டாக்ஸை வாங்கி விற்க வர்ற மக்களையும் வந்து ஒன்றா இணைக்குது. இவ்வளோ தான் இந்த எக்ஸ்சேஞ்சோட வேலை. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து ஒரு டைம் இருக்கும், 24 மணி நேரமே அப்படியே போயிட்டே இருக்காது. ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 9:15 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 3:30 மணிக்கு வந்து முடிச்சுருவாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரேட் பண்ணிக்கணும். டெய்லி ஒரு 6-4 மணி நேரம் தான். இல்லை எனக்கு 24 மணி நேரம் இருக்குது, நான் எப்போ வேணால் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் பண்ணலாம். பட் என்எஸ்சி பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு இந்த 9:15லேருந்து சாயங்காலம் 3:30 மணி வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? வாங்கிறது விற்கிறது, இந்த வேலையெல்லாம் அவங்க சொல்லியிருக்க டைமில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அவங்க மாற்றலாம். மேபி 5 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை இவ்வளோ நேரம்லாம் தேவையில்லை 3 மணிக்கே க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கும் கூட நிறுத்தலாம். அது அவங்க எடுக்கிற முடிவு. இது வந்து வாரத்தில் 5 நாள் வந்து ஒர்க் ஆகும். திங்கட்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் முடிஞ்சிடும். வாரத்தில் 5 நாள் தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடராக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாரத்தில் 5 நாள் தான் வேலை, மீதி 2 நாள் வந்து லீவு தான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக லீவு தான். சரி, இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுனா என்ன, எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் புரிஞ்சுட்டீங்க. இப்போ எக்ஸ்சேஞ்சில் போய் ட்ரேட் பண்ணணும்.
எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணுறது? நம்ம எக்ஸ்சேஞ்சில் நேராக போய் உட்காந்து எக்ஸ்சேஞ்சில் இப்போது எல்லா 2 எக்ஸ்சேஞ்சுமே வந்து மும்பையில் தான் இருக்குது. நாளைக்கே வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி மும்பை போய் உட்காந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது தேவையில்லை. ஸோ நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேருந்தே நம்ம ட்ரேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து முதல்ல டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது என்னென்னா, இப்போது உங்ககிட்ட ஒரு ₹100 காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபாயா இருக்குது. எங்கே வச்சுருப்பீங்க? மோஸ்ட்லி வந்து உங்களோட பர்ஸில் தான் வச்சுருப்பீங்க, வேலெட்டில். எதுக்கு? கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டுமே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலெட்டில் வச்சுருப்பீங்கள்ல. அதே மாதிரி இப்போ நீங்கள் நாளைக்கு ஸ்டாக்ஸ் வாங்க போகிறீங்க, வாங்கி வச்சிருக்க போகிறீங்க அப்படின்னா எங்கே வச்சுருப்பீங்க? கரெக்ட். நம்ம போயிட்டு கையில் வாங்கி பையில போட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வர முடியாதுல்ல. ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்கணும். இப்போ ஃபுல்லாக எலக்ட்ரானிக்காக இருக்கிறதுனால, ஸோ இதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் வேணும். அந்த இடத்துக்கு பேர் தான் டிமேட். டிமேட் அக்கௌண்ட். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்கீங்க. அந்த 100 ஷேர் எங்கே வச்சுருப்பீங்க? டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அது வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷனோடு இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு. ஸோ அது வந்து யாரும் வந்து வேறு ஒரு ஆள் உங்களுக்கு தெரியாமல் யாரோ போய் அந்த 100 ஷேரில் 10 ஷேரை திருடிட்டு போயிட்டு தனியெல்லாம் விற்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஓடிபி வரும். நீங்கள் அதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பீங்க. இதனால் இது ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும். அதனால டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றத முதல்ல நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது? இது எங்கே போய் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, நான் வரிசையாக போக போக சொல்கிறேன். அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டிமேட் அக்கௌண்ட் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல்ல? அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி? நம்ம போய் என்எஸ்சியில் உட்காந்து ஓப்பன் பண்ணுறோமா? இல்லை கம்பெனிக்காரன் கொடுக்குறானா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த டிமேட் அக்கௌண்ட் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து புரோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஆள் புதுசாக உள்ள வர்றாங்க. அவங்க யார்? கம்பெனி இருக்குது. கம்பெனி வந்து தன்னோட ஸ்டாக்ஸை எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருது. எக்ஸ்சேஞ்சுக்கு போய் நம்ம நேராக வாங்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் நமக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் தான் புரோக்கர். வீடு பார்க்க போகும்பொழுது ஹவுஸ் ஓனருக்கும் வீடு தேடுறவங்க நடுவில் ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா? புரோக்கர். அந்த மாதிரி தான். இப்போ எக்ஸ்சேஞ்ச் வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அவனுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அவன் வந்து கவர்மெண்ட். கரெக்ட். என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட்டோட ஃபாலோ இது பண்ணி நடக்குது. ஸோ அவன் வந்து எல்லா மக்களையும் வந்து இப்போ நிறைய கோடிக்கணக்கான ட்ரேடர்ஸ் உள்ள இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது அவனோட வேலை இல்லை. ஸோ அவன் வந்து வாங்கிறது விற்கிறது கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பான். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சுக்கும் மக்களுக்கும் நடுவில் புரோக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து புதுசாக கொண்டு வர்றாங்க. இந்த புரோக்கர்ஸோட வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறது, உங்களுக்கு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறது, உங்களுக்கு டெய்லி எத்தனை வாங்கியிருக்கீங்க, எத்தனை விற்றுருக்கீங்க, இதுலேருந்து உங்களுக்கு எத்தனை லாபம் வந்திருக்கு, எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கு, இதுக்கு எவ்வளோ டேக்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ டேக்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ப்ரோக்கரேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டெய்லியும் போட்டு அதை உங்களுக்கு மானிட்டர் பண்ணி டெய்லி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான். ஆல்சோ நீங்கள் எப்படியும் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அப்போது ஆன்லைனில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லேப்டாப்லேருந்து பண்ணாலும் இல்லை மொபைல் ஆப்லேருந்து பண்ணாலும் இதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் வேணும்ல, அதெல்லாம் வந்து ஒருத்தங்க கொடுக்குறாங்க. அவங்க பேர் தான் வந்து புரோக்கர்ஸ். இந்த புரோக்கர் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது? ஏன்னா புரோக்கர் சூஸ் பண்ணுறதுலேருந்து தான் உங்களோட முதல் வேலையை ஆரம்பிக்க போகுது. இந்த புரோக்கர் வந்து நிறைய புரோக்கர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன கம்பெனிலேருந்து பெரிய பெரிய கம்பெனி வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த புரோக்கர் வந்து 2 வகையாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு புரோக்கர், இன்னொன்று வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு புரோக்கர் யார் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கலாம். ஸோ அவங்ககிட்ட வந்து பேங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், எல்லா வேலையும் உங்களோட பேங்கிங் வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுதுன்னா, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் நடத்துகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட பேங்கிங், உங்களோட ட்ரேடிங் இது எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணால் உடனே உங்களுக்கு ஃபோன் எடுத்து உங்களுக்கு ஒரு 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 ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கால் வந்து இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இமெயில் போட்டிங்க அப்படின்னா அந்த இமெயிலுக்கு வந்து இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு புரோக்கர். ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், எஸ்பிஐயில் இருக்காங்க, கொட்டாக் மகேந்திராவில் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு புரோக்கர்ஸ்.
ஸோ இது இல்லாமல் இன்னும் சில புரோக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். அவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸு, ஏஞ்சல் ஒன், ஃபயர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். ஸோ இவங்கக்கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிடைக்கும். மேபி இன்னைக்கு காலையில் சொன்னீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சில டைம்ஸ் 1 நாள் 2 நாள் ஆள் கூட ஆகலாம். பட் ஏன் இவங்க வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து புரோக்கரேஜ் வந்து கம்மியாக வாங்குவாங்க. இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு புரோக்கர்ஸ் வந்து அவங்களோட புரோக்கரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சர்வீசஸ் நிறைய கொடுக்குறாங்கல்ல. இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களோட ஃபீஸ் அதிகமாக தானே இருக்கும். அதுக்கு பேர் நம்ம வந்து புரோக்கரேஜ்னு வச்சுக்கலாம். ஆனால் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் வந்து அவங்க உங்களுக்கு கம்மியாக தர்றான். அதனால அவனோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆஸ் அ டிப்பிக்கல் மென்டாலிட்டி நிறைய மக்கள் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்கிட்ட தான் முதல் போவாங்க. ஏன்னா அவனோட புரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பின்னாடி முடிவு பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக ரொம்ப குறைவான அமௌண்ட் போட்டு இப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஆரம்பித்த உடனே ஃபுல் ஃப்ளெஜ்டு புரோக்கர் வேண்டாம். ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர்கிட்ட போயிட்டு கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கம்மியாக போகும். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கும் கற்றுக்கலாம். அது கற்று முடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் ஓகேவா? இல்லை இது இல்லாமல் வேற ஒரு ப்ரோக்கரேஜ்கிட்ட போகலாமா? அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க. நார்மலாக ஒரு ஒரு கார் ஓட்டி பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் ஓட்டி பழகும்போது என்ன ஆடி கார்லேயும் பென்ஸ் கார்லேயும் போயிட்டா பழக போகிறீங்க. ஒரு சின்ன டம்மி காரில் பழகிட்டு அது எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இந்த கார் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம். இல்லை இதுலேருந்து நம்ம ஹை எண்டு கார் போகணும் அப்படின்னா ஹை எண்டு கார் போகலாம். அதோட சர்வீசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ புரோக்கரில் ஆரம்பிக்கும் பொழுது டிஸ்கவுண்ட் புரோக்கரில் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஃபுல் ஃப்ளெஜ்டு புரோக்கர்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த புரோக்கர் நான் இது முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் மொபைல்லேருந்து ட்ரேட் பண்ணாலும் சரி, லேப்டாப்லேருந்து பண்ணாலும் சரி, ஐபேட்லேருந்து பண்ணாலும் சரி, எங்கேருந்து பண்ணாலும் எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர் வேணும்ல. ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்கிட்ட போனீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த காசும் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ யார்கிட்டயும் நீங்கள் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நிற்க தேவையில்லை. நான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். எல்லோரும் எப்பயும் பண்ணுறது போல் கூகுள்கிட்டயே போய் கேட்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டாக் புரோக்கர்ஸ் இன் இண்டியான்னு கேட்போம். கேட்டோன்னா அவனே வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறான் பாருங்கள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஏஞ்சல் புரோக்கிங், கோட்டாக் செக்யூரிட்டிஸ், ஃபயர்ஸ், ஜெரோதா அப்படின்னு நிறைய புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறான். எஸ்பிஐயில் இருக்குது, ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது, பேடிஎம்மில் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் வந்து அவனுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுறான். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு எது வேணும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க முதல்லே. டிஸ்கவுண்ட் புரோக்கர் பண்ண போகிறீங்க ஆர் ஃபுல் ஃப்ளெஜ்டு புரோக்கர் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் புரோக்கர்கிட்ட போகிறான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபயர்ஸுக்கு போகிறேன். இந்த கம்பெனியில் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? மறுபடியும் போயிட்டு ஃபயர்ஸ்னு கொடுக்குறேன் இதில். ஸோ ஃபயர்ஸ் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் ஆன்லைன் வித் ஃபயர்ஸ். ஸோ ஃபயர்ஸுங்கிறது புரோக்கர். இந்த புரோக்கர் என்ன பண்ணுறான்? உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுக்குறான். ஸோ இப்போ நான் ஃபயர்ஸ்குள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே உங்களோட மொபைல் நம்பர் தான் கேட்பாங்க. ஸோ கெட் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு அவன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவான். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். ப்ரைஸிங் போகலாம். ப்ரைஸிங் போய் பார்த்தீங்கன்னா அவனோட ப்ரைஸிங் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் எப்போவுமே வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லோ ப்ரோக்கரேஜ், உங்களுக்கு வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து இல்லை, ஏஎம்சி. இல்லாட்டி ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரோக்கர்கிட்ட போனீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வந்து ₹500 ₹1000 வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும்ல, அதனால் எங்களுக்கு அந்த காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இவங்ககிட்ட அந்த பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி சில
அதிகப்படியான பணம் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், உங்களோட நம்பரை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். சரி, அடுத்து என்ன பண்ண சொல்கிறான், அக்கௌண்ட் டைப் நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறான். நமக்கு என்ன வேணும், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஃபார் இண்டியன் ரெசிடென்ட்ஸ், இங்கேயே நீங்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வேறு எந்த நாட்டோட குடியுரிமை இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து இந்தியாவில் இல்லை, இந்தியாவிலேருந்து வெளியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட என்ஆர்ஐ அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். கார்ப்பரேட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ கம்பெனியாக கூட நீங்களே ஒரு கம்பெனியாக உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்லேயே போய்க்கலாம். ஸோ இந்த வந்து சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க. இமெயிலெலாம் ஆட் பண்ண சொல்கிறோம். சரி, ஆட் பண்ணுவோம். இமெயில் ஆட் பண்ணியாச்சு. இமெயில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட பேன் நம்பர் என்ன? உங்களோட பேன் கார்டை வச்சு தான் எல்லாமே இந்த பேங்க்கில், ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து உங்கள் பேன் கார்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, பேன் கார்டை கொடுக்குறீங்க. பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும், இங்கேருந்து அடுத்த செக்மெண்ட் போகும். இங்கே பேங்க் செக்மெண்ட்ஸ் இருக்கா, பேங்க் செக்மெண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட நேமு, இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த எந்த பேங்க் நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்ல இருந்து தான் நீங்கள் பணத்தை போடவோ பணத்தை எடுக்கவோ முடியும். வேறு எந்த பேங்க்லேருந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட், உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்ப முடியாது. பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்களா, அடுத்து என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு, இந்த மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட அட்ரஸ்ஸு, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து போனீங்க அப்படின்னா நாமினேஷன் அண்ட் டிக்ளரேஷன். நாமினேஷன்னா, சரி இந்த அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் காலத்துக்கு அப்புறம் இதோட நாமினேஷன் யார், இதோட வாரிசு யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் ஒரு கொஞ்ச நாளில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேயே வச்சிடுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு வாரிசு போடணும்ல, பேங்க்கில் பணத்தை போட்டால் கேட்பாங்களே, அதுக்கு உங்களுக்கு வாரிசை யாராக வைக்கிறீங்க, யாரை நாமினேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்து நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து யாரையாவது உங்களோட ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வந்து நீங்கள் நாமினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன். இந்த லைவ் வெரிஃபிகேஷன் போகும்பொழுது உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாம் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் உங்களை வந்து உங்களோட ஃபோட்டோ கேட்பாங்க. நீங்கள் மொபைல்லேயே வந்து ஒரு செல்ஃபி கேமரா ஆன் ஆகும். அதை எடுத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவை உங்களை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 நாளில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ரெடி ஆயிரும். உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்கள் இமெயிலுக்கு நீங்கள் ஒரு இமெயில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இமெயிலுக்கு உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்துடும். எங்கள் யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, இதெல்லாம் வந்துடும். சரி, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஃபயர்ஸ் போயிட்டு, ஏன்னா இங்கே தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இங்கே போய் சைன்இன் கொடுங்க. இங்கே சைன்இன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் அக்கௌண்ட் ஓப்பனோட மொத்த வேலையே. ஸோ இப்போ உங்களுக்கு இதில் என்னென்ன ஆயிருக்கு, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த டிமேட் அக்கௌண்ட் எதுக்கு, நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் அங்கே போய் ஸ்டோர் ஆகிக்கும். யாரும் வந்து அதை திருடிட்டு போக முடியாது.
அப்புறம் உங்களுக்கு இந்த புரோக்கர் என்ன பண்ணி குடுத்துருக்கான், நீங்க ட்ரேட் பண்றதுக்கான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு குடுத்துருக்கான். மொபைல் ஆப்பு, உங்களோட லேப்டாப்லயோ, கம்ப்யூட்டர்லயோ எங்க ட்ரேட் பண்ணாலும் ட்ரேட் பண்றதுக்கு இந்த புரோக்கர் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் மொத்தமா முடிஞ்சிருச்சா? அடுத்து அக்கவுண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். நெறைய புரியாத வார்த்தைகளா வந்து மார்க்கெட்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க YouTubeல பார்த்தாலும் சரி, இல்ல புக்ல படிச்சாலும் சரி, இல்ல டிவில பார்த்தாலும் சரி, நெறைய புரியாத வார்த்தைகளா இருக்கும். ஸோ முதல்ல அதிகப்படியா யூஸ் பண்ற இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அர்த்தம் தெரிஞ்சுட்டா, டக்குன்னு சொல்லும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். நம்ம வந்து மறுபடியும் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டாக் அண்ட் ஷேர் அப்படின்னு என்னன்றதை நம்ம முதல்லயே பார்த்துட்டோம். அது என்ன ஒரு கம்பெனியோட சின்ன பார்ட். அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் ஒரு சின்ன ஓனர் அந்த கம்பெனிக்கு. அந்த கம்பெனியோட ஒரு 50% 60% ஸ்டாக் உங்ககிட்ட இருக்குன்னா, நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட பெரிய ஓனர். சப்போஸ் உங்ககிட்ட வந்து 1% இருக்குது அந்த கம்பெனியோட மொத்த ஷேர். அவர் உங்ககிட்ட 0.01% இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன 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 ஓனர். ஸோ அந்த ஸ்டாக் ஷேர் அப்படின்றது அந்த கம்பெனியோட ஒரு யூனிட். சின்ன யூனிட் ஆஃப் ஓனர்ஷிப் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதிகமாக நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகள் வந்து புல் மார்க்கெட். புல் மார்க்கெட்னா என்ன? புல்லுனா காளை. மார்க்கெட்டுக்கும் காளைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த புல் மார்க்கெட் அப்படின்றது மார்க்கெட் மேலேயே, அதாவது ப்ரைஸ் வந்து மேலேயே போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் 2 நாள் போகிறதுக்கு பேர் வந்து புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு 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 குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ஒரு 3 மாதமோ, ஒரு 6 மாதமோ, ஒரு 1 மாதத்துக்கோ ப்ரைஸ் வந்து மேலேயே போயிட்டுருக்குது அப்படின்னா, இது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்குது. இது புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்னா மேலே போகிறது. அடுத்து வந்து பியர் மார்க்கெட். பியர் மார்க்கெட்னா கரடியில், பியர்னா கரடி. ஸோ மார்க்கெட்டுக்கும் கரடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பியர் மார்க்கெட்னா என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பியர் மார்க்கெட் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கீழேயே போயிட்டுருக்குதுன்னு அர்த்தம். அப்படியே கொஞ்ச நாள் வந்து ப்ரைஸ் கீழேயே போயிட்டுருக்குது அப்படின்னா, அதை வந்து பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் புல், ஏன் பியர் அப்படின்னா, புல்னா என்னென்னா காளை. நீங்கள் காளையை பார்த்துருப்பீங்களே. காளை ஒரு 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 விஷயத்த, ஒரு மனுஷனை தாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பண்ணும்? தலையை கீழே வச்சு தன் கொம்பால் மேலே தூக்கும். ஸோ அதுதான் வந்து காளையோட குணாதிசயம். ஸோ மேலே தூக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து புல் மார்க்கெட். ஏன்னா ப்ரைஸ் மேலே போகுதா, அதுக்குனால தான் புல் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஸோ கரடி ஒருத்தங்களை அட்டாக் பண்ணும்போது எப்படி பண்ணும்? தன் கையை வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் புரண்டி வச்சிரும். ஒரு ஒரு மனுஷன் மேலே தாவி மேலேருந்து கீழே வச்சு கீழே வரைக்கும் புரண்டி விட்டுரும். அதுக்கு பேர் தான் வந்து பியர். மேலேருந்து கீழே வருதுல்ல. ஸோ அதுதான் பியர் அண்ட் புல். இது ஏன் இப்படி வந்து பேர் வச்சாங்க அப்படின்லாம் எனக்கு சரியாக தெரியல. பட் இதோட காரணம் இதுதான். புல் மார்க்கெட்டுக்கும் பியர் மார்க்கெட்டுக்கான பேர் காரணம் வந்து இதுதான். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும்னா, புல் மார்க்கெட்னா ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். பியர் மார்க்கெட்னா ப்ரைஸ் கீழேயே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ரைட். அடுத்து வந்து ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா என்னென்னா, நான் முதல்லே சொன்னேன் இல்லையா, ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போயிட்டு என்னோடய ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்று கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணும். அடுத்த மாதம் 15ஆம் தேதி இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. இவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது. இந்த ஷேர்ஸ் எல்லாம் இந்த ரேட்டு. யார் யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. டேட்டு, ப்ரைஸு இது எல்லாத்தையும் வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போது அந்த அன்றைக்கி வந்து யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க போய் வாங்குவாங்க. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேருக்கு தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியலாக பப்ளிக்கு வந்து ஸ்டாக்கை ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஐபிஓ ஷார்ட்டாக சொல்லணும்னா. அதுக்கு அடுத்து வந்து டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 1000 ஷேர் வாங்கி வச்சுருக்கிறீங்க. ஒரு 10,00,000 வாங்கி வச்சுருக்கீங்க. ஒரு வருஷமாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுது, அடுத்த வருஷம் வந்து பெரிய ப்ராஃபிட் வந்துடுது அந்த கம்பெனிக்கு. அதனால அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, என்னை நம்பி மக்கள் வந்து நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்து என்னோட ஸ்டாக்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ நான் வந்து நிறைய லாபம் எடுத்துட்டேன். ஸோ இந்த லாபத்திலேருந்து ஒரு சில பகுதியை வந்து நான் மக்களுக்கே திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி
அதில் வந்து சின்ன ஒரு போர்ஷன் எடுத்து மக்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ 1000 ஷேர் வச்சுருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 2 தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரூ. 2 டிவிடெண்ட் தர்றேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ 1000 ஷேர் வச்சிருக்கிற ஆளுக்கு வந்து ரூ. 2000 கொடுப்பாங்க. இப்போ 1,00,000 ஷேர் வச்சிருக்கிற ஆளுக்கு வந்து ரூ. 2,00,000 இருக்கும். ஸோ அந்த டிவிடெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு காசு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். அடுத்து வந்து பிட் ப்ரைஸ். பிட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து பையர்ஸ் வந்து ஒரு விலைய வந்து கேட்பாங்க. நான் வந்து ரூ. 100 கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன் அப்படின்னு பையர்ஸ் ஒரு ப்ரைஸ் வந்து முடிவு பண்ணி கேட்குறதுக்கு பேர் தான் பிட் ப்ரைஸ். ஏன்னா நம்ம எல்லாமே ஆன்லைனில் தானே பண்ணுறோம். அதனால நம்ம வந்து பிட் ப்ரைஸ் எனக்கு இந்த ப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பேர் பையர் கேட்குறதுக்கு பேர் தான் பிட் ப்ரைஸ். ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்றது வந்து செல்லர்ஸ் நான் இந்த விலைக்கு விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ இப்போ பையர்ஸ் ஒரு ரூ. 100 கேட்டார்னா அவர் உடனே ரூ. 100 கொடுக்க மாட்டார் இல்லையா? அவர் வந்து இல்லை எனக்கு ரூ. 101 வந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரைஸ் அவர் கேட்குறாரு. அதுக்கு பேர் தான் ஆஸ்க் ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ செல்லர் கேட்குற ப்ரைஸுக்கு பேர் தான் ஆஸ்க் ப்ரைஸ். அடுத்து வந்து ஸ்ப்ரெட்டு. ஸ்ப்ரெட்டுன்னா என்னென்னா, இந்த பிட் ப்ரைஸுக்கும் ஆஸ்க் ப்ரைஸுக்கும் நடுவில் அது ஒரு ப்ரைஸ் இருக்கும் தெரியுமா? அதாவது இப்போ ரூ. 100 ஒருத்தர் கேட்குறாரு, ரூ. 101 ஒருத்தர் விற்கிறாரு. இப்போ இந்த இடைப்பட்டல எத்தனை ரூபா இருக்குது? ரூ. 1 இருக்குது. அந்த ரூ. 1 தான் வந்து ஸ்ப்ரெட்டு. அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிட் ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வால்யூம். வால்யூம் அப்படின்றது என்னென்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைமில் எத்தனை ஷேர்ஸ் வந்து ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். நேற்று வந்து இந்த கம்பெனியில் 10,00,000 வால்யூம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்போ நேற்று என்ன நடந்திருக்குதுன்னா, பையர்கிட்டேருந்து செல்லருக்கோ இல்லை செல்லர்கிட்டேருந்து பையருக்கோ 10,00,000 முறை வந்து ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அவ்வளோதான் நேற்று நடந்த வால்யூம், மொத்த வால்யூம். அந்த மொத்த வால்யூம் எவ்வளோ? 10,00,000. ஸோ வால்யூம் அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரைஸ் போகக்கூடிய டிரான்சாக்ஷன் தான். அடுத்து வந்து வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டி அப்படின்றது என்னென்னா, டிகிரி ஆஃப் வேரியேஷன். மார்க்கெட் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு 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 கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாக்கை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மொத்தமாகவே ஒரு நாளைக்கு வந்து ரூ. 5 மேலே கீழே ஏறி 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 போயிட்டுருக்கும். இப்போ ரூ. 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 105 போகும், மறுபடியும் ரூ. 100 வரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ரூ. 100 ஓப்பன் ஆகும். அப்புறம் ரூ. 95 போகும். அடுத்த நாள் மறுபடியும் ரூ. 100 வரும். ஸோ இப்படியே போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நார்மலாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 100 ப்ரைஸ் ரூ. 150 போகுது. அப்புறம் அடுத்த நாளே வந்து ரூ. 90 வருது. அப்புறம் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ரூ. 120 போகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 50 வருது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுக்கு பேர்னா, இது வந்து வேரியேஷன் ஆகுது பாருங்க. பெரிய வேரியேஷன் ஆகுது. மேலேயும் கீழேயும் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் ப்ரைஸ் சுத்த ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் தான் வந்து வாலட்டிலிட்டி. ரைட். அடுத்து வந்து இண்டெக்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு ஜார்கன் இது. இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, குரூப் ஆஃப் கம்பெனியை ஒரே ஒரு இடத்துல ஒரு இதில் வச்சுருப்பாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் என்எஸ்சியில் எடுத்துட்டோம் அப்படின்னா, நிஃப்டி அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேசிய பங்குச்சந்தையில் நிஃப்டி இன்றைக்கு 200 பாயிண்ட் மேலே போனது, கீழே போனது அப்படின்னு செய்தியில் கேட்டிருப்பீங்கள்ல. ஸோ அந்த நிஃப்டினா என்னென்னா, அது நிஃப்டினா தான் இண்டெக்ஸ். அது என்ன இண்டெக்ஸ்? அது என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கம்பெனி கிடையாது. இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிகளோட ஒரு ஆவரேஜ் தான் அது. அதில் என்னென்ன கம்பெனி இருக்கும் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கும், ஸ்டேட் பேங்க் இருக்கும், ரிலையன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸை ஒரே ஒரு குரூப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட பொருளாதாரத்தை தீர்மானிக்குது. ஸோ இந்த கம்பெனி நல்லா மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனிகள்லாம் இந்த கம்பெனிகள்லாம் கீழேயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பொருளாதாரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே அளக்கிறதுக்கான ஒரு 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 மெஷர்மெண்ட் வேணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம ஒவ்வொரு கம்பெனி எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார்லாம் நல்லாயிருக்கும். ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு கட்டத்தில் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நல்லா பண்ணும். ஸோ இப்போ வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? ஸோ எல்லா செக்டாரும் சேர்த்தது தான் வந்து ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு மேலே போகிறதா, கீழே போகிறதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு
அதை வந்து குரூப் பண்ணி ஒரு பேர் வைக்கணும்ல. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இண்டெக்ஸ். ஸோ நான் முதல்லயே சொன்ன மாரி ரொம்ப பாப்புலரான இண்டெக்ஸ் அப்படின்னா வந்து நிஃப்டி. ஸோ இந்தியாவோட முதல் 50 கம்பெனியோட அ குரூப் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டினா இந்தியால இருக்கிற ஒரு ஒ அ அம் பெரிய ஒரு ஒரு 11 பேங்கிங் கம்பெனிய மட்டும் அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. HDFC, SBI, கொட்டாக் மஹிந்திரா, ஆக்சிஸ் பேங்க், ICICI. ஸோ இது எல்லாத்தோட ஆவரேஜ் தான் வந்து பேங்க் நிஃப்டி. இந்த மாரி நெறைய அ அ இண்டெக்ஸஸ் இருக்கு. அதே மாரி BSE பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸஸ் இருக்கும். ரைட். அடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோன்றது என்னென்னா, சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த கம்பெனியில் ஒரு 1000 ஷேர் வாங்கியிருக்கீங்க, அந்த கம்பெனியில் ஒரு 2000 ஷேர் வாங்கியிருக்கீங்க, இன்னொரு கம்பெனியில் ஒரு 10,000 ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ வாங்கி ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு இந்த மொத்த ஷேர் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸாக்ட் இதை வந்து குறிக்கிறதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ. இப்போ நான் வந்து ஒரு 10,000 ஷேர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ₹100 வாங்கி வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து அது ₹110 இருக்குது. இப்போ நான் வந்து யார்கிட்டயா சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, என் போர்ட்ஃபோலியோ வந்து ₹10 மேலே ஏறி இருக்குது. ₹100 வாங்கினது வந்து ₹110 போயிட்டுருக்குது. அப்போ நான் வந்து ஒரு 10% மேலே போயிடுச்சு. என் போர்ட்ஃபோலியோ வந்து 10% க்ரீனில் இருக்குது. என் போர்ட்ஃபோலியோ வந்து 10% பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் வாங்குற நேரம் ப்ரைஸ் எல்லாம் கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ₹100 வாங்கினது ₹50 போயிடுச்சு. இப்போ என் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும்? என் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் இருக்கும். அப்போ நான் யார்கிட்டயா சொல்லும்போது என்ன சொல்லுவேன்? என் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து போர்ட்ஃபோலியோ. அடுத்து நீங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குது அப்படின்னா செபி, செக்யூரிட்டீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு தாய் மாதிரி. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து செபி தான். மொத்த கண்ட்ரோலும் செபி கிட்ட தான் இருக்கும். இந்த புரோக்கர், எக்ஸ்சேஞ்சு இவங்களோட எல்லா கண்ட்ரோலும் செபி எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும்தான் இதை ஒபே பண்ணணும். ஸோ புரோக்கர் தன்னைத்தான் அவனுக்காக ஒரு முடிவு பண்ணி எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏதோ ஒரு முடிவு பண்ணி அதுவே ஒன்றும் நடத்திக்க முடியாது. ஸோ செபியோட கைட்லைன்ஸ் வந்து மிக மிக அவசியம். ஸோ செபி தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு டெசிஷன் அத்தாரிட்டி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஷார்ட் செல்லிங். ஷார்ட் செல்லிங் அப்படின்னா செல்லிங் த ஸ்டாக்ஸ் தட் யூ நாட் ஓன் வித் இன்டென்ஷன் ஆஃப் பையிங் இட் பேக் அட் லோயர் ப்ரைஸ். இது வந்து ஆரம்பத்தில் நீங்கள் கேட்கும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கும். வாங்காத ஒன்றை எப்படி விற்க முடியும் அப்படின்னு. பட் மார்க்கெட்டில் அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. மறுபடியும் அந்த ஸ்டாக் எக்ஸாம்பிளே போகலாம். இப்போ ₹100 ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்ககிட்ட நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி காலையில் உள்ளே போயிட்டு சாயங்காலம் வந்து இதில் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரப்போகிறேன் அப்படின்ற முடிவோடு போகிறீங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குது, ஆனால் நீங்கள் ஸ்டாக் எதுவும் வாங்கலை. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து நல்லா கீழே போயிட்டுருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போய் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது ப்ரைஸ் கீழே தான் போகுதுன்னு. அதுக்கப்புறம் இது வாங்கினா எப்படி ப்ராஃபிட் வரும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் போனோடனே விற்றுறீங்க. அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வாங்காத ஒன்று எப்படி விற்க முடியும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதுக்கு பேர் தான் ஷார்ட் செல்லிங். உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ₹100 விற்றுடலாம். விற்றுட்டு அந்த அன்னைக்கு சாயங்காலம் ₹90 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு நீங்கள் அந்த ₹90 திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சா, வாங்கி விற்றுட்டீங்க, விற்று வாங்கிட்டீங்க. ஸோ மொத்தத்தில் வாங்கி விற்று வாங்கி இந்த ரெண்டுமே முடிஞ்சுச்சு. இந்த 2 டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. அதனால் ஷார்ட் செல்லிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் குழப்பமாக இருக்கும். ஸோ அது போக போக வந்து நார்மலைஸ் ஆயிரும் உங்களுக்கே. ரைட். அடுத்து வந்து லெவரேஜ். லெவரேஜ் அப்படின்றது இப்போ உங்கள்கிட்ட வந்து ₹1,00,000 பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ப்ரைஸ் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு. சில புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து ₹1,00,000 இருக்கா, நான் இன்னும் ₹5,00,000 உனக்கு தர்றேன், 5 டைம்ஸ் நான் உனக்கு அதிகமாக தர்றேன், நீ வாங்கிக்கோ அந்த ஸ்டாக்கை. வாங்கி
அதோட லாபத்த வந்து நீயே வச்சுக்க. அதுலேருந்து லாபத்துலேருந்து எதுவுமே கேட்க மாட்டான். லெவரேஜ் குடுப்பாங்க. உங்களுக்கு அவனோட காச வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. சப்போஸ் நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா, அந்த நஷ்டம் ஃபுல்லா நம்மளுக்கு தான். ஆனா, இந்த லெவரேஜ நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். ஆஸ் எ பிகினரா நான் உங்களுக்கு இது சஜெஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஆ நெறைய புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு லெவரேஜ் குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. பட் லெவரேஜ் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, அதுக்குள்ள நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் தான், அதில நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க மேல போ முடியும். ஆரம்பத்தில யாரோ குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த காச வாங்கி ட்ரேட் பண்றது கஷ்டம். அத ட்ரேட் பண்றதும் தப்பு. காரணம் கேட்டா, லெவரேஜ் அப்படிங்கிறது இருமுனையும் கூரா இருக்கக்கூடிய ஒரு கத்தி மாரி. கரெக்ட்டா யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். சப்போஸ் தப்பா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கத்தி நேரா உங்க கழுத்துக்கு தான் வரும். ஸோ, அதனால கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. அடுத்து அ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஸ் ஆர்டர்ஸ். இதில வந்து முதல்ல லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லிமிட் ஆர்டர்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல, ஆஸ்க் பிரைஸ், பிட் பிரைஸ் மாரி. ஸோ, இப்போ நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்க போறீங்க. இப்போ அந்த பிரைஸ் வந்து ரூ. 102ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா, எனக்கு உங்களுக்கு ரூ. 102 வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க ரூ. 100 தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணலாம்? ரூ. 100ல 100 ஸ்டாக் வாங்க போறேன் அப்படின்றத லிமிட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு 100 அப்படிங்கிறத போட்டீங்க அப்படின்னா, பிரைஸ் அங்க வரும்பொழுது மட்டும் தான் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இத வந்து நான் உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன். இப்போ லிமிட் ஆர்டர் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். பிரைஸ் வந்து ரூ. 126 50 பைசா 51 பைசால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் நான் வந்து இங்க வாங்க போறதில்ல. எனக்கு வந்து பிரைஸ் இங்க வந்தா தான் வாங்க போறேன் அப்படின்ற முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு பை ஒரு குவான்டிட்டி சேல் அப்படின்ட்டு இந்த கம்பெனி பேரு. எத்தன ரூவாயில? 125.92 வந்துச்சுன்னா, நான் வாங்க போறேன் அப்படின்றதுக்காக லிமிட் ஆர்டர்ல போடுறேன். ஸோ, பிரைஸ் வந்து இங்க லிமிட் ஆர்டர், பை லிமிட்னு இருக்கு. அப்போ இந்த லிமிட் ஆர்டர் என்ன பண்ணும்? பிரைஸ் இங்க வந்துச்சுன்னா, அது வந்து ட்ரேட் ஆகும். அது வரைக்கும் எதுவும் பண்ணாது. ஏன்னா நான் வாங்க போறது இந்த ரேட்டு தான் நான் போட்டிருக்கேன். 125.92 அப்படின்றத. ஸோ, இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பை பிரைஸு. இது வந்து செல் பிரைஸ். இதுக்கு நடுவுல எவ்வளோ பைசா இருக்கு? 0.06 ஸ்ப்ரெட் அப்படின்றத நம்ம முதல்லயே பார்த்தோமா? ஸோ, இதுதான் இந்த ஸ்ப்ரெட்டோட மீனிங். 5 பைசா டிஃபரன்ஸ், 6 பைசா டிஃபரன்ஸ் இருக்கு. பிரைஸ் இங்க வந்துச்சுன்னா இது வாங்கும். நான் இப்போ என்ன பண்றேன், மனசு மாறிட்டேன். இல்ல நான் வந்து இந்த இடத்துலயே வாங்க போறேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மேல தூக்கி வைக்கிறேன். இப்போ என்ன ஆகுது? பிரைஸ் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா, அது வந்து பை பண்ணும். இன்னும் வரல. ஸோ, நம்ம இது லிமிட் ஆர்டர்ங்கிறது போற வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ, வந்து ஃபில் ஆயிடுச்சு. கரெக்ட். என்னோட ஆர்டர் வந்து 126.34ல ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ, இப்போ லிமிட் ஆர்டர் முடிஞ்சுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் ரொம்ப தூரத்துக்கு கீழே போகக்கூடாது. கீழே போனால் எனக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட போகிறேன். சரி, போட்டேன். அதாவது இந்த ப்ரைஸ் ரூ. 126 3 பைசாவுக்கு வந்துச்சுன்னா வெளியே வந்துரு. இதோட எனக்கு போதும். இதோட எனக்கு லாஸ் போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வெளியே வர்றேன். நான் இப்போதைக்கு கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறேன். ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ, இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். ரைட். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 126.45 இருக்குது. இதுக்கப்புறம் ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே போயிடும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன்னா, நேராக போய்ட்டு பை பண்ணிடுறேன். பை அட் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணேன்னா, ப்ரைஸ் இங்கே இருக்கும்போதே ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ப்ரைஸ் இங்கே மேலே போச்சுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஸோ, எந்த இடத்துல ப்ரைஸ் இருக்கோ அதே இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட் ப்ரைஸ். ப்ரைஸ் இங்கே இருக்குது, நான் கீழே வந்தால் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா, கீழே வந்து போட்டுக்கு பேர் வந்து லிமிட் ஆர்டர். ஸோ, இப்போ நான் இந்த இடத்துல வாங்கினேன்னா 5 பைசா மேலே போயிருக்கு. ஸோ, இப்போ இங்கே வந்தால் நான் வித்துடுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு செல் 1 அட் ரூ. 127 3 பைசா வந்துச்சுன்னா வித்துரு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ, இங்கேருந்து இங்கே போனால் எவ்வளோ வரும்? ஒரு 50 பைசா லாபம் வரலாம் ஒரு ஸ்டாக்குக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாக் தான் எடுத்திருக்கோம். கரெக்ட். இதுவே நம்ம ஒரு 1000 ஸ்டாக் எடுத்திருந்தோம் அப்படின்னா, இங்கேருந்து மேலே ப்ரைஸ் போச்சுன்னா ரூ. 500 லாபம் வரும். இல்லை இங்கே வைக்கல, நான் வந்து இவ்வளோ தூரம் வைக்கிறேன், ரூ. 1 மேலே வைக்கிறேன் அப்படின்னா, ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே போகும்போது 1000 ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா ரூ. 1000 உங்களுக்கு லாபம் வரும்.
ஸோ இதுதான் மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டருக்கு உண்டான வித்தியாசம். சரி, இப்படியே வச்சிருக்க முடியாதுல்ல. இதுக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸும் போடணும். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது என்னன்னா, இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ப்ரைஸ் இதுக்கு மேலே ரூ. 1 வந்தால் லாபத்தில் வெளியே வந்துடுறோம். ஆனால் அதுக்காக ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போனாலும் வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, இல்லை மேலே போயிடணும். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, இங்கே போயிட்டு செல் அட் 126.19 வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ், ஸ்டாப், செல், ஸ்டாப் லிமிட். ஸோ இங்கே வந்துச்சுன்னா வித்துரு, நஷ்டம்தான் ஆகும். இங்கிருந்து இங்கே வரும்பொழுது 43 பைசாவில் வாங்கினது 19 பைசாவுக்கு வரும்போது ஒரு 30 பைசா வந்து ஆல்மோஸ்ட் 22 பைசா வந்து நஷ்டம்தான். பட் தட்ஸ் ஓகே. 22 பைசா சின்ன நஷ்டத்தோட வெளியே வர்றது எப்போவுமே நல்லது. அதனால ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிறோம். ஸோ இந்த 3 தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டரை போட்டுட்டு மேலே போயிட்டு செல் லிமிட் கொடுக்குறீங்க அப்படின்னா வராது. இதில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் போட முடியும். ஒன்றா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடலாம், இல்லாட்டி மேலே போயிட்டு செல் லிமிட் போடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுருங்க. ப்ரைஸ் இது வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு செல் கொடுத்துக்கலாம். முதல்ல நம்மளோட சொந்த காசை காப்பாற்றுறது தான் முக்கியம். மறுபடியும் மேலே போகும்போது நம்ம செல் பண்ணுறோம், இங்கே செல் பண்ணலாம், இது கொஞ்சம் கீழே கூட பண்ணலாம், இல்லை கொஞ்சம் மேலே கூட பண்ணாது அப்புறம். அதனால எப்பயுமே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் தான் முதல்ல நீங்கள் போட்டுக்கணும். அதாவது நீங்கள் வாங்கின உடனே அடுத்து வந்து இதான் போட்டுக்கணும். ஸோ இப்போ லிமிட் ஆர்டர் என்னென்னு பார்த்துட்டோம், மார்க்கெட் ஆர்டர் என்ன பார்த்துட்டோம், அண்ட் ஆல்சோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் என்ன பார்த்துட்டோம். அடுத்து வந்து சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னா, இது அடிக்கடி நடக்காது, பட் நடக்கும். என்னென்னா, ஒரு நாள் வந்து ப்ரைஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5% தான் மூவ் ஆகணும், 10% தான் மேலேயோ கீழேயோ மூவ் ஆகணும் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா, அது வரைக்கும் தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகும். சப்போஸ் 10% ஒரு நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு ட்ரேடை வந்து ஹால்ட் பண்ணிடுவாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ட்ரேட் பண்ண விட மாட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்ற ஒரு டைம் இருக்கும். அந்த டைமுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே நாளில் 100% கீழே போகலான்னு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நியூஸுக்கு டக்குன்னு ப்ரைஸ் கீழே வந்துகிட்டே இருக்கும். அதனால் அப்படி இருக்காது. கொஞ்சம் பெரிய மூவ்மெண்ட் இருக்குது, 10% இருக்குது, 5% மூவ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒரு லிமிட் இருக்கும். அதனால அந்த சர்க்கியூட் கிட்ட வந்தோடனே ப்ரைஸை வந்து அன்னைக்கு ட்ரேட் பண்ண விட மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சர்க்கியூட் பிரேக்கர். அப்புறம் முதல்ல நம்ம பார்த்த மாதிரி தான் புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட். புல்லிஷ் அப்படின்னா, நான் வந்து நிஃப்டியில் புல்லிஷாக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நிஃப்டி வந்து இதுக்கப்புறம் மேலே போகும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன வேர்டு யூஸ் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் புல்லிஷ். நான் வந்து நிஃப்டியில் புல்லிஷாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் வந்து நிஃப்டியில் பியரிஷாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் கீழே போகுது நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் பியரிஷ் அப்படின்ற ஒரே வார்த்தை. ரைட். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு பேசிக்காக சொன்ன ஜார்கன்ஸ். இதுவே போதும், போக போக நிறைய கற்றுக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அதுலேயும் சில வகை இருக்குது. நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் ஆக போகிறீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். ஏன்னா எல்லாருனாலையும் எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங்கும் பண்ண முடியாது. ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மார்க்கெட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா அவர் ஒரு விதமாக பண்ணலாம். இல்லை நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், எனக்கு பெருசாக டைம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் டைம் உட்காந்து பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து வேறு விதமான ட்ரேடிங் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். டே ட்ரேடிங் அப்படின்றது என்னென்னா, காலையில் வாங்கி சாயங்காலத்துக்குள்ளே விற்றுறது, இல்லாட்டி காலையில் விற்றுட்டு சாயங்காலத்துக்குள்ளே வாங்குறது. இதுக்கு பேர் தான் டே ட்ரேடிங். ரொம்ப குயிக்காக ப்ராஃபிட் வரும் இல்லையா? ஸோ இதுதான் ஒரு டே ட்ரேடிங். அடுத்து வந்து சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங் டைப் என்ன அப்படின்னா ஸ்விங் ட்ரேட். இந்த ஸ்விங் ட்ரேடுங்கிறது என்னென்னா, இன்றைக்கி வாங்கிட்டு 2 நாளோ 3 நாளோ 1 வாரமோ 2 வாரமோ அதை வந்து வச்சுருக்கோம். இப்போ ₹100 வாங்குறோம் அப்படின்னா ₹150 வரைக்கும் ப்ரைஸ் மேலே போகும் நம்ம எதிர்பார்க்குறோம். அது நாளைக்கே போயிடாதுல்ல. ஏன்னா 5% 10% மூவ் ஆனால் நிறுத்திடுவாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறோம்.
ஒரு வாரத்து வரைக்கும் பார்க்கலாம், மேலே போயிரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங். அது பண்ணுறவங்க பேர் வந்து என்ன? ஸ்விங் ட்ரேடர். இன்னும் சில டைப் ஆஃப் ட்ரேடர் இருப்பாங்க. 1 வாரம் 10 நாள் என்ன, 1 மாசம் 2 மாசம் கூட ஆகட்டுமே, பார்த்துக்கலாம். அப்படின்னு இன்னைக்கு வாங்கிட்டு ரூ. 100 வாங்கிட்டு ஒரு ரூ. 250 போச்சுன்னா வித்துறலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ரூ. 250 2 நாள்லயே போகுது? போகாது. அதனால ஒரு மாசமோ 2 மாசமோ ஆனாலும் பரவால்ல. நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேரு தான் வந்து பொசிஷனல் ட்ரேடிங். அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் ட்ரேடர் இருப்பாங்க. அதுக்கு பேரு தான் வந்து ஸ்கேல்பர்ஸ். ஸோ அவங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங் டைப் வந்து ஸ்கேல்பிங். அவங்க வந்து இன்னைக்கு காலையில வாங்கி சாயங்காலம் வரைக்கும் கூட வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. வாங்குவாங்க. சில மினிட்ஸில் வந்து அந்த ட்ரேடை வந்து வெளியே வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9:30க்கு ஒரு ட்ரேடை ஒரு ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 100 வாங்குறாங்க. ரூ. 1 அதிகமாகுது. ஒரே நிமிஷத்துல ரூ. 1 மேல போகுது. என்ன பண்ணுவாங்க? அந்த ரூ. 1 கிடைச்ச ரூ. 1 போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துருவாங்க. இப்போ ரூ. 1 மேல 1000 ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. ஒரே நிமிஷத்துல ரூ. 1 மேல போயிடுச்சு. ரூ. 1000 லாபம். வெளிய வந்துரு. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அப்படிங்கிற மனநிலைமையில ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க டெய்லி எவ்வளோ ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, நெறைய ட்ரேட் பண்ணுவாங்க. 20 ட்ரேடு, 30 ட்ரேட், 40 ட்ரேட் வரைக்கும் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் ஸ்கேல்பர்ஸ். அவங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங் மெத்தடுக்கு பேர் தான் ஸ்கேல்பிங். ஸோ இதில் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்றது முடிவெடுங்க. ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது இம்மீடியட்டாக பிகினராக நீங்கள் ஆரம்பித்த உடனே பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் வந்து நிறைய முடிவுகள் எடுத்துகிட்டே இருக்கணும். டக்கு 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 டக்குன்னு. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பத்தில் டே ட்ரேடிங் கூட நான் வந்து இனிஷியலாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 நாள் 2 நாளுக்கு அப்புறம் ப்ரைஸ் எங்கே போகும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி அது கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வேணால் டே ட்ரேடிங் வந்து இன்ட்ரா டேன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரா டே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதில் எல்லாம் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா தென் யூ கேன் கம் ஃபார் அ ஸ்கேல்பிங். ஸோ அப்போ வந்து உங்களோட ஜேர்னி வந்து ஈஸியாக இருக்கும். ரைட், சரி, எல்லாம் ஓகே. நான் என்ன இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க. அடுத்து நீ வந்து சார்ட்டு இதெல்லாம் போட்டு அனலைஸ் பண்ணணும்ல. ஸோ எதை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணுவீங்க மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். நீங்கள் ஓப்பன் பண்ணுற நீங்கள் புரோக்கரே வந்து அவனோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்துருவான். பட் அதில் விட தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட்வேர். அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு tradingview.com அப்படின்னு கொடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இது வந்து அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ் தேட போகிறீங்க? நான் வந்து இப்போ ஐசிஐசி தேடலான்ட்டு இருக்கேன். இதில் போயிட்டு ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் வந்து நான் ட்ரேட் பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னா இந்த சார்ட் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் நிறைய என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் வரைகிறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை லைனை போட்டுக்கலாம். இதோட கலர்ஸ் மாற்றுறது, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறோம் அப்படின்றது நீங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் நீங்கள் அலர்ட் வைக்கிறீங்க. ஸோ ப்ரைஸ் இங்கே வந்தால் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது ப்ரைஸ் வந்தால் எனக்கு அலர்ட் கொடு அப்படின்னு நீங்கள் அலர்ட் செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு 1153.80 வரும்போது எனக்கு அலர்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ப்ரைஸ் மேலேருந்து கீழே வரும் பொழுது இந்த இடத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒரு அலர்ட் கிடைக்கும். ஒரு சவுண்டு வரும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நிறைய புரோக்கர்ஸில் வந்து உங்களுக்கு அலர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லாம் போய் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த அலர்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரேடராக இதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக எதை பார்க்க போகிறீங்கன்னா சார்ட். இந்த சார்ட் அப்படின்றதுன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஈஸியாக உங்கள் கண்ணில் காட்டும். இது மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்றத உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு 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 விஷயத்துக்கு பேர் தான் சார்ட்டு.
இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் சார்ட் இருக்குது. லைன் சார்ட்டு, பார் சார்ட்டு, கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு, காகி சார்ட், வால்யூம் சார்ட் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே பெரும்பான்மையாக நிறைய பேர் யூஸ் பண்ணுற சார்ட் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதவே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சார்ட்ஸ் எப்படி பார்க்குறது, எதை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சார்ட்டில் போய் காட்டுறேன். இப்போ நான் ட்ரேடிங் வியூ சார்ட்டே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்ஸில் இருக்கேன். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட் என்னென்னு காட்டுறேன். இந்த லைன் சார்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போனீங்கன்னா இருக்கும் இண்டிகேட்டர் அப்படிங்கிற பக்கத்தில் லைன் சார்ட்னு இருக்குது. லைன் சார்ட் அப்படின்னு போனீங்கன்னா கடைசியாக ட்ரேட் எங்கே ஆகிட்டு இருக்கு 1156.70 இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ட்ரேட் ஆகி வந்துச்சு அப்படின்றது காட்டும். இதுக்கு பேர் வந்து லைன் சார்ட்டு. இன்னொன்று சார்ட்டுக்கு பேர் என்னென்ன அப்படின்னா ஏரியா சார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைன் சார்ட்டுக்கு கீழே அப்படி ஏரியாவை கவர் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் ஏரியா சார்ட். அண்ட் இன்னொரு ரொம்ப ஃபேமஸான சார்ட் வந்து ரென்கோ சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காகி சார்ட்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று பாயிண்ட் அண்ட் ஃபிகர் இப்படின்னு நிறைய சார்ட் இருக்குது. நீங்கள் எந்த சார்ட் போட்டிங்கனாலும் ப்ரைஸ் கரெக்டாக எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை மட்டும்தான் காட்டிகிட்டு இருக்கும். இதில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் இங்கே பெரும்பான்மையாக எல்லோரும் யூஸ் பண்ணுற சார்ட் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஸோ இது போதுமா அப்படின்னா என்னோடய அனாலிசிஸ் எல்லாமே வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால இங்கே நிறைய ட்ரேடர் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சார்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ முடிச்சுட்டு கேண்டில் ஸ்டிக் சார்ட் அப்படின்ற ஒரு வீடியோவே இருக்கும். அதோட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிச்சுட்டு அதை ஒரு சின்ன வீடியோ 15 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். அதை பார்க்கும்போது இந்த சார்ட்டை எப்படியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரி, நாம் வந்து சார்ட்டு சூஸ் பண்ணிட்டோம், கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டைம் ஃப்ரேம். ஏன்னா மார்க்கெட் வந்து டெய்லி 6.25 மணி நேரம் ட்ரேட் ஆகுது. நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறோம்னு இருக்கும்ல. ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் பண்ண போகிறோமா, டே ட்ரேடிங் பண்ண போகிறோமா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறோமா, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ண போகிறோமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு விதமான ட்ரேடிங்க்கும் ஒவ்வொரு விதமான டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் எந்தெந்த டைம் ஃப்ரேம் எப்படி சூட் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். ஐசிஐசிஐ சார்ட்டும் அகைன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் எந்த இருக்கேன்னா 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கேன். இப்போ நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் 5 மினிட் சார்ட்டை யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 1 ஹவர் ட்ரேடுக்கு 1 ஹவர் சார்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ இதுதான் டைம் ஃப்ரேம். இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேம் 1 மினிட்லேருந்து 1 மந்த் 12 மந்த் வரைக்கான சார்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ப்ரீமியம் வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது ட்ரேடிங் வியூவில். மோஸ்ட்லி எல்லா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி 12 மந்த் சார்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ப்ரீமியம் வெர்ஷன் போனால் தான் கிடைக்கும். ஆஸ் அ பிகினராக இப்போதைக்கு வந்து நீங்கள் பெய்டு வெர்ஷன் போகணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இருக்கிற ஃப்ரீ வெர்ஷனே போதும். நான் ரொம்ப வருஷம் கழித்து தான் வந்து ட்ரேடிங் வியூலே சப்ஸ்கிரிப்ஷனே வாங்கினேன். அலர்ட்ஸ் எல்லாம் அதிகமாக தேவைப்படுற காலத்தில் தான் வந்து வாங்கினேன். இனிஷியலாக ஃப்ரீ ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணாவே போதும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்டுக்கு போயிடுறேன். இல்லை நான் வந்து இன்னும் அதிகமான டைம் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா 1 டே சார்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ இது வந்து 1 டே சார்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் ப்ரைஸ் எப்படி போயிருக்கு. மேலேருந்து கீழே வந்து, கீழேருந்து மேலே போய் அப்படி மேலேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டும். இதில் வந்து பச்சை கலர் கேண்டில் இதெல்லாமே பச்சையாக இருக்கிறது ஃபுல்லாமே ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இந்த கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் ப்ரைஸ் கீழே வந்திருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட்லி நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்குறது வந்து எல்லோரும் சிவப்பு கலர் வச்சுருப்பாங்க. நான் கருப்பு கலர் வச்சுருக்கேன். இதற்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அப்புறம் புரிஞ்சுக்குவீங்க போக போக. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணணும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது யார் டிசைட் பண்ணுவா? அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன் நீங்கள் டிசைட் பண்ணணும்? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் எந்த டைம் உங்களுக்கு சூட் ஆகும், நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர், இது எல்லாத்தையும் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து டே ட்ரேடர் ஆக போகிறீங்களா, ஸ்விங் ட்ரேடர் பண்ண போகிறீங்களா, பொசிஷனல் ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பொசிஷனல் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா
வீக்லி சார்ட், டெய்லி சார்ட்ல அனலைஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடரா பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் அனலைஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்கேல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 மினிட் சார்ட்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பித்த உடனே ஸ்கேல்பிங் பண்ண வேண்டாம், பொறுமையாக அப்புறம் வந்து சேர்ந்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதோட பேசிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. என்ன முடிவு? நீங்கள் வந்து இன்வெஸ்டர் ஆக போகிறீங்களா, இல்லை ட்ரேடர் ஆக போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு நீங்கள் எடுக்கணும். அது உங்களோட ஃப்யூச்சர் கோலை வச்சு நீங்கள் அதை டிசைட் பண்ணலாம். என்னால் வந்து ட்ரேட்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது, டைம் இல்லை, என்கிட்ட பணம் இருக்குது, அதை நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து வர ரிட்டர்ன்ஸை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்டிங் சூஸ் பண்ணலாம். இன்வெஸ்டிங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து இதுக்கு நான் நிறைய கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்டில், நான் எந்த கம்பெனியில் வந்து பணத்தை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய விதமாக அனலைஸ் பண்ணலாம். அதில் ஒன்று முக்கியமான அனாலிசிஸ் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ போன வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்களா, இல்லை வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து ரொம்ப லாஸ் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து அந்த கம்பெனி பேலன்ஸ் ஷீட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பப்ளிக்லேயே இருக்கும். அப்புறம் எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து எவ்ரி குவார்ட்டர் அவங்களோட சேல்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வெளியிருக்கும். நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸோட போன 3 மாதத்தோட சேல்ஸ் எப்படி இருந்துச்சு, அதோட க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த கம்பெனி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் இது ரொம்ப பெரிய க்ரோத் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது, அதுக்கு பேர் வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் க்ரோத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சார்ட்டு பார்த்தாவே அந்த கம்பெனி எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹100 அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் ஐபிஓவில் கொடுத்துருந்து இப்போ வந்து ஒரு ₹1000 வந்துருந்துச்சு ஒரு 10 வருஷத்தில் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு க்ரோத் நடந்திருக்கு. அப்போது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எந்தெந்த டைமில் எந்தெந்த கண்டிஷனில் இது வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் பிரெயின் இருக்குது, நான் இது பண்ண முடியும் அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்றது அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதோட நம்பர் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு புது சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய திறமைசாலி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியா இருந்தால் அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு இப்போ இவர் வந்திருக்காரு, இவர் வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுத்து அந்த டீமை கரெக்டாக பில்ட் பண்ணி இன்னிலேருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் கம்பெனி வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கவர்னன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா கரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட் அடுத்து வரப்போகிற கவர்மெண்ட்டை நம்பி நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவர்மெண்ட் இன்னும் ஸ்டெடியாக 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும். இப்படி இந்த கவர்மெண்ட்டே வந்து இந்தியாவை ரூல் பண்ணும் பொழுது இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து 5 வருஷம் 10 வருஷத்தில் நல்ல க்ரோத் ஆயிரும், அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட் எடுக்கிற பாலிசி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ் அனாலிசிஸ். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கலாக நிறைய நாலேஜ் தேவைப்படும் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதோ உங்களோட மைண்ட் செட்டுக்கு நீங்கள் அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து சரி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, எனக்கு டைம் இருக்குது, எனக்கு வந்து ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரேடிங் தான் உங்களுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஆப்ஷன். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ட்ரேடிங் மெத்தட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கில் படிக்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், ட்விட்டர் ஏதாவது சோஷியல் மீடியா போனீங்க அப்படின்னா
ஒவ்வொரு ட்ரேடரும் ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ட்ரேடிங் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து, நீங்க அத கத்துக்கிட்டு அதுலேருந்து நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நெறைய ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து என்னோட மைண்ட் செட்டுக்கு எதுவும் செட் ஆகல. நெறைய கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. அதனால என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நானே ஒரு எனக்கான ட்ரேடிங் மெத்தட நானே உருவாக்கிக்கிட்டேன். அதுக்கு பேரு தான் லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம். LTS. லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது வந்து உங்கள நெறைய குழப்பாது. அம் இது நெறைய உங்கள திங்க் பண்ண வைக்கும். ஆக்சுவலா திங்க் பண்ணுறதுக்கு பேரு தான் லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம். அதனால தான் அப்படி ஒரு நேம் வச்சிருக்கேன். இது யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா, அம் நெறைய குழப்பங்கள்லேருந்து வெளிய வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு சார்ட்ட பார்த்து ரொம்ப ஈஸியா அந்த மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இதில வந்து நெறைய ஐ மீன் லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான ட்ரேடிங் சிஸ்டம். அதுக்குள்ள அ நெறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. ட்ரெண்ட் படிக்கணும், மொமெண்டம் படிக்கணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர படிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட எந்த எந்த கண்டிஷன்ஸ் வந்தா நம்ம வாங்கலாம், எங்க வந்தா விக்கலாம், எங்க வந்தா ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்றத பேசுறதுக்கு பேர் தான் ட்ரேட் செட்டப். அதில நெறைய ட்ரேட் செட்டப்ஸ் இருக்கு. BOF, IRBO, SAF, BOL, BOS, TRBO, ட்ராப்பிங் ட்ரெண்ட் இந்த மாரி நெறைய ட்ரேட் செட்டப்ஸை நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டா ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதில சில ட்ரேட் செட்டப்ஸை நான் வந்து யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க போய் ஸ்டார்ட் ஹியர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை பார்க்கலாம். ஆல்சோ எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதில இருக்கிற சில வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டத்தை பத்தியான ஒரு அடிப்படை புரிதல் வந்துரும். ஸோ யூடியூப்ல நான் வந்து ஒரு 10-20% இந்த சிஸ்டத்தை பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா, என்னோட வெப்சைட்ட செக் பண்ணுங்க. அதோட வெப்சைட்லோட லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். simpletraderworld.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதில போய் செக் பண்ணீங்கன்னா, இன்னும் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அப்படின்றத இப்பயே முடிவு பண்ணிட்டு அதுக்கான வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து மார்க்கெட்டோட அடிப்படை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இன்வெஸ்டரா, ட்ரேடரா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு, அதுக்கான படிப்புகள, அதுக்கான தகவல்கள நீங்க வந்து அ தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரே நாள்ல வந்து ஓஹோன்னு ஆயிரலாம் அப்படின்றது வந்து ரொம்ப கடினம். ஏன்னா மார்க்கெட் வந்து அ அ இட் இஸ் சிம்பிள் பட் இட் இஸ் நாட் ஈஸி. அம் அதனால இதோட ஜேர்னி வந்து இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, அ லாங் டர்மா வச்சுக்கோங்க. ஒரே மாசத்துல, ஒரே வாரத்துல எல்லாத்தையும் கத்துட்டு கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அதனால உங்களோட பிளான வந்து உங்களோட கோல வந்து கொஞ்சம் பெருசா வைங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கான அந்த டைமையும் நீங்களே தான் குடுக்கணும். ஒரு 6 மாசம், 1 வருஷம் அந்த மாரி ஒரு டைம் குடுத்து, ஒவ்வொரு விஷயமா நீங்க படிச்சுட்டு, அதுலயும் நெறைய தவறுகள் வரும். அந்த தவறுகள நீங்களா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி, அண்ட் அதிலிருந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டான ப்ராஃபிட் ஜோனுக்கு போணும் அப்படின்றது தான் உங்களோட கோலா இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அ விஷயம் ரொம்ப முக்கியமான அ ரோல் இங்க ப்ளே பண்ணும். நான் கடன் வாங்கி ட்ரேட் பண்ண போறேன், பேங்க்ல லோன் போட்டு ட்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. உங்களோட மணி உங்களால எவ்வளோ லூஸ் பண்ண முடியும்? இந்த பணம் போனாலும் பரவால்ல, நான் இதுலேருந்து கத்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு எந்த ஒரு பணத்த நெனைக்கிறீங்களோ, அந்த அமௌண்ட்ட மட்டும் வச்சு ட்ரேடிங் ஆரம்பிங்க. எடுத்த உடனேயே லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கிலக்குள்ள கொண்டு வந்து போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. அது வந்து பிகினரா பண்ணும்போது நெறைய தவறுகள் வரும். நீங்க கத்துக்கும்போதே நெறைய பணத்த தொலைச்சிட்டீங்க அப்படின்னா, அத ரிகவர் பண்றதுக்கே மறுபடியும் சில வருஷங்கள் ஆகலாம். அதனால இந்த ஜேர்னி இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப கடினமாகும். அதனால கொஞ்சமா பணத்த போடுங்க. ஆரம்ப கட்டத்தில அதிலிருந்து பெரிய ப்ராஃபிட் சம்பாரிக்கணும் அப்படின்றது எண்ணமா இருக்கக்கூடாது. எப்படியாவது நம்ம இருக்கிற கேப்பிட்டல் கொண்டு வந்த பணத்த புரொடெக்ட் பண்ணணும். அண்ட் மார்க்கெட்ட பத்தி நம்ம ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்த பத்தி கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் உங்க மைண்ட்ல இருக்கணும். இது மட்டுமே வச்சு அ உங்களோட ஜேர்னி ஆரம்பிங்க. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அ இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். ஆல்சோ நான் சொன்ன மாரி அ எஜுகேஷன் பிளேலிஸ்ட், ஸ்டார்ட் இயர் பிளேலிஸ்ட் அப்படின்னு நெறைய பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ எந்த பிளேலிஸ்ட் போய் பார்த்தாலும் அது கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட நாலேட்ஜ்க்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ற மாரி ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் அகைன் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றியும்
அன்பம்.